அமைதியா போராடிட்டு அந்த போராட்டத்தை நீங்க வந்து மற்ற கிராமங்கள் எல்லாமே ரோட்டுக்கு வரும். வண்டிக்குள்ள போய்க்கலாம். 40 கிராமம் இந்த போராட்டம் வெடிக்கும். தமிழ்நாடு முழுவதும் உங்க துறை கீழே இருக்காரு, கைது பண்ணுங்க. கைது பண்ண ஒரு பொண்ணு சின்ன சின்ன பிரச்சனையை காவல்துறை அடிச்சு கொலை பண்ணிட்டு காவல்துறை பிரச்சனையை உருவாக்குறாங்க. எந்த வண்டி விட முடியும் எல்லாத்தையும் மறைப்போம் மொத்தமா ரோட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு ஏறி வர்றத பாத்துக்கிருக்கேன்னு சொல்றான். அப்புறம் தேவையில்லாத முரண்பாடு அப்புறம் அப்படி இருந்து நீங்க இப்போ உங்க ரூல்ல காமிக்கிறீங்கன்னா என்னது சார் எதுக்கு இந்த ரோட்டை மறைக்க போறோம்? நமக்கு 1000 வேலை இருக்கு. நம்ம குழந்தை இழந்திருக்கோம், நம்ம பையனை இழந்திருக்கோம், அந்த துறையினாலே இழந்திருக்கோம், அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்படி இருக்கிற அந்த துறை நமக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கவங்க ரோட்டுக்கு வந்திருக்கான். நமக்கு நீதி கிடைச்சா நாம வீட்டுக்கு போயிட போறோம். அதனால கட்டுக்கோப்பா இருங்க, மக்களை வர சொல்லுங்க. நம்மளுடைய பலம் எண்ணிக்கை பலம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அதனால ஒற்றுமையா இருங்க, தேவையில்லாத சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டாம். நாம் நம் செய்தியுள்ள நியாயத்தை வந்து முறையா கடைபிடிப்போம். முழக்கம் முறையில முழக்கம் போட்டோம். தமிழக அரசு காவல்துறையை கண்டிக்கின்றோம் ஆகாசின் படுகொலை